உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர் ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர் ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். உருமாக தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கடவுள் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை விட்டு விலக மாட்டார், உங்கள் குடும்பத்தை அவர் கைவிட மாட்டார், உங்கள் எதிர்காலத்தை அவர் கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். இன்றைக்கு அவர் நம்முடைய உள்ளங்களை பார்க்கும் இறைவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் போராட்டங்கள், துன்பங்கள், கவலைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது அப்பா என்று நீங்கள் கூப்பிட்டால் போதும், பரலோக வல்லமை உங்கள் மேல் வருகிறது, உங்கள் வீட்டுக்குள் வருகிறது, உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது. ஆண்டவர் உங்களுக்காக போராட ஆரம்பித்து விடுகின்றார், சூழ்நிலைகளை உங்களுக்காக மாற்றி விடுகிறார். இஷ்டவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஷ்டவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். தூரமாக இஷ்டவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை.
நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. ஆராதிக்கிறோம், மக்கள் நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்களை தேடி வந்திருக்கிறீர், எங்களை விடுதலையாக்குகிறீர், எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவரும் துணையும் கேடகமானவர். மீண்டுமாக எல்லோருமாக இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறீர்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை தருவார், அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். நேரலையில் இணைந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் உங்கள் இல்லத்தில் இருந்து ஆண்டவரை நம்புங்கள். ஆண்டவரோ உங்களை புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து தூக்கி விடுவார். உங்களை பிடித்திருக்கிற எல்லா விதமான கட்டுக்களிலிருந்து உங்களை அவர் கட்டவிழ்த்து விடுவார். ஆண்டவருடைய நேரம் இது, இது ஆண்டவருடைய நாள் இது. ஆண்டவர் உங்களுக்காக இந்த நாளை உண்டாக்கி இருக்கின்றார். ஆண்டவர் உங்களுக்காக இந்த வழிபாட்டை உண்டாக்கி இருக்கின்றார். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகிமை இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லோரும் ஆண்டவருக்கே நன்றி சொல்லுவோம், அவரையே நாங்கள் நம்புவோம், அவரையே நாங்கள் போற்றுவோம். அல்லேலூயா. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரின் துணையும் கேடகமானவர். நம் ஆண்டவர் நமக்கு கேடயமாக இருக்கின்றார், அவரே நமக்கு துணையாக இருக்கின்றார். அவர் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கின்றார், நம்மை மறக்காதவராக இருக்கின்றார், நம்மை கைவிடாதவராக இருக்கின்றார். நாங்கள் புழுதியிலே இருக்கலாம், ஆனால் கடவுள் எங்களை புழுதியில் இருக்க விடவே மாட்டார். அன்பானவர்களே, வேதனை என்கிற புழுதியிலே, நோய் என்கிற புழுதியிலே, கண்ணீர் என்கிற புழுதியிலே, கவலை என்கிற புழுதியிலே, தனிமை என்கிற புழுதியிலே நாம் இப்பொழுது இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அதிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம். அவருடைய வல்லக்கரம் இந்த நாளில் உங்களை தூக்கி விடுகிறது. அவருடைய வல்லக்கரம் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்துகிறது. உங்கள் மேல் இருக்கிற புழுதியை தட்டி விடுகிறது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற புழுதியை தட்டி விடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற புழுதியை தட்டி விடுகிறது. நீங்கள் சீயோனை போல எழுந்து நிற்கிறீர்கள். அன்பானவர்களே, சீயோன் பர்வதம் போல நீங்கள் பிரகாசிக்கும்படி, பலனடையும்படி, தைரியப்படும்படி ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கின்றார். கடவுள் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை விட்டு விலக மாட்டார். உங்கள் குடும்பத்தை அவர் கைவிட மாட்டார். உங்கள் எதிர்காலத்தை அவர் கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். இன்றைக்கு அவர் நம்முடைய உள்ளங்களை பார்க்கும் இறைவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி எல்லோருமாக ஆண்டவரை போற்றுவோமா இந்த நேரத்திலே? நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவரே, எங்களை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிற ஆண்டவரே, எங்களை குப்பையில் இருந்து தூக்கி விடுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஐயா
ஆண்டவரே, ஜோபுவின் கடவுளே, எங்களையும் கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. ஜோபுவை புழுதியில் இருந்து தூக்கிவிட்ட ஆண்டவர் எங்களையும் தூக்கி விடுவதற்காக ஸ்தோத்திரம். எங்களையும் நினைவு கூறுவதற்காக ஸ்தோத்திரம். ஜோபுவின் முன்னிலைமையை பின்னிலைமையை அதிகமாக ஆசீர்வதித்தீரே. ஜோபுவின் முன்னிலைமையை விட பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதித்தீரே. அதே ஆசீர்வாதத்தை இந்த ஆராதனை நிறங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த புகழ்ச்சி வழிபாட்டு நிறங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம். நீராமங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் இரட்சகர். நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர். நாங்கள் நீர் நடுவே நடந்தாலும் நீர் எங்கள் மேல் புரளாமல் காப்பீர். தீ நடுவே நடந்தாலும் நெருப்பும் எங்கள் மேல் பற்றாது நீர் காக்கிறீரே. நன்றி ஐயா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. சொல்லுவோமா? உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. மீண்டும் எல்லோருமாக உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீ. என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீ. ஒருமாக உம்மை நம்பி உந்தன் பாதம் நன்றி ஆண்டவரே பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. மீண்டுமாக உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். உருமாக உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. கைவிட மாட்டீ. மீண்டுமாக உம்மை நம்பி உம்மை நம்பி உந்தன் பாதம் உந்தன் பாதம் உறுதியாக பற்றி கொண்டேயாய் பற்றி. நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. இந்த அடிமைக்கு தந்தீரே. இந்த அடிமைக்கு தந்தீரே. உருமாக உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர்.
கைவிட மாட்டீர். அப்படி எல்லாருமாக மீண்டும் ஆண்டவரை போற்றுவோமா? ஒரே முகமாக எங்கள் குரல்களை உயர்த்தி, எங்கள் உள்ளங்களை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, உமை நன்றியோடு போற்றுகிறோம், உமை துதிக்கிறோம் அப்பா, உமை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீரங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர், நீரங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர், நீரங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீரே. உமை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை மகனாக தெரிந்தவரே, எங்களை மகளாக தெரிந்தவரே, எங்களுக்கு உரிமை கொடுத்த ஆண்டவரே, எங்களுக்கு அபிஷேகம் தந்த ஆண்டவரே, எங்களுக்கு வல்லமை தந்த ஆண்டவரே, எங்களை உம்முடைய வல்லமையினால் நிறைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களை உம்முடைய வல்லமையினால் ஆட்கொள்ளுகிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வல்லவர், நல்லவர், மாறாதவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளை நம்புகிறவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நாம் கடவுளை நம்பாதபடி சாத்தான் பல தடைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறான். கடவுளை விட எத்தனையோ விடயங்களை சாத்தான் நமக்கு பெரிதாக காட்டி விடுகிறான். ஆனால் கடவுளை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டோர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கடவுளை நம்புகிற தாயை ஆண்டோர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கடவுளை நம்புகிற தந்தையை, கடவுளை நம்புகிற மகனை, மகளை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் குருடருக்கு பார்வை கொடுக்கிறவர், செவிடர்களுக்கு கேட்கும் வல்லமை கொடுக்கிறவர், முடவர்களை நடக்கும்படி செய்கிறவர், பரலோக வல்லமையை நமக்கு கொடுக்கிறவர், எங்களை தன்னுடைய அபிஷேகத்தினால் நிரப்புகிறவர். நாம் பாடினோம் பாருங்கள், ஆண்டவர் எங்களை மகனாக மகளாக தெரிந்தெடுத்தார், அப்பா என்று அழைக்கிற உரிமையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் அப்பா என்று கூப்பிடுகிறீர்களோ அப்பொழுது பரலோகம் உங்களுக்காக திறக்கிறது. அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பரலோக வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. அந்த உரிமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். சத்துரு இனி உங்களிடத்திலிருந்து பறிக்க முடியாது. நீங்கள் போராட்டங்கள், துன்பங்கள், கவலைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது அப்பா என்று நீங்கள் கூப்பிட்டால் போதும், பரலோக வல்லமை உங்கள் மேல் வருகிறது, உங்கள் வீட்டுக்குள் வருகிறது, உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது. ஆண்டவர் உங்களுக்காக போராட ஆரம்பித்து விடுகின்றார், சூழ்நிலைகளை உங்களுக்காக மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களோடு பேசுகிறார். யாரெல்லாம் இந்த இடத்திலே என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, தூய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உன் வாழ்க்கை முடிந்து விடவில்லை, உன் வாழ்க்கை முடிந்து விடவில்லை. இன்றைக்கு என்னுடைய அருளினால், என்னுடைய ஆசீர்வாதத்தினால் நீ புதிய ஆரம்பத்தை காண்கிறாய். புதிய ஆரம்பம் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே வருகிறது. யாரெல்லாம் இந்த இடத்திலே ஒரு கூட்டிலே அடைபட்டது போல நிற்கிறீர்களோ, அந்த கதவை திறக்க யாரும் இல்லையே என்று கலங்குகிறீர்களோ, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நான் அந்த அடைபட்டிருக்கிற கதவை உனக்காக திறப்பேன். நான் துறந்தேன் என்றால் யாராலும் அதை பூட்ட முடியாது. யாராலும் பூட்ட முடியாது. யாராலும் பூட்ட முடியாது. இடத்திலே ஆண்டவர் இன்னும் ஒரு காரியத்தை நம்மோடு காட்டுகின்றார். விழுந்ததில் இருந்து எழுந்திருக்க முடியாமல் நான் எழுந்திருக்க வேண்டும். என் நோயிலிருந்து, என் கட்டிலிருந்து, என் பிரச்சனையிலிருந்து நான் எழுந்திருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து முடியாமல் இருக்கிற உங்களை இப்பொழுது ஆண்டவருடைய கரம் தூக்கி விடுகிறது, தூக்கி விடுகிறது. You are trying to stand up from your sickness, from your problem, from your fear. But God's hand is holding you right now. He is lifting you from your pits, from your bondages. நன்றி ஆண்டவரே, எங்களை தொடுகிறீரே, எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புகிறீர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்களோடு நெருப்பில் பிரசன்னமாக வந்த கடவுளே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு பிரசன்னமாக நின்று நெருப்பு எங்கள் மேல் பற்றாதபடி காத்துக் கொள்ளுகிறீர். உமக்கு நன்றி கூறுகிறோம். அது மட்டுமல்லாமல் உம்முடைய பிள்ளைகள் உயர்ந்து வரும்படி ஒரு ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை இந்த ஆலயத்திலே நீர் தருகிறீரே, அதற்காகவுமே நாங்கள் நன்றியோடு போற்றுகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு உரியவரே அப்பா, ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு உரியவரே அப்பா, ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே,
அபிஷேக நாதரே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென் ஆமென்.